ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு சைடு டிஷ். ஸோ ஒரு முறை நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இனி எப்பயுமே இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லி, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு. ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 7-8 பல் சேர்க்கிறேன். பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா 4 பல் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை. இதுக்கு பதில் கசகசா இருந்துச்சு அப்படின்னாலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குழம்புக்கு மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நான் 1/4 கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை காம்பை பாதியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காயை முழுமையாக கட் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பாதி அளவுக்கு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள சொத்தை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கி எடுக்கிறதுக்காக தான், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு. ஸோ ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக கலர் மாறிடாமல் உள்ளேயுமே நல்லா வதங்கி வரும். பாருங்க, இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இதை இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தனியாக வடித்து எடுத்துடுங்க. இது அளவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வடித்து எடுக்கலை, அப்படியே சேர்க்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒன்று சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க.
மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்க, இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. குழம்பு லைட்டாக ஒரு கொதி வந்து மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு லைட்டாக திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்தரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ கத்தரிக்காயை ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. இது மாதிரி குழம்பு ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துட்டு இதோ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா இறங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.